உங்களை காத்திருக்கும் ஒரு சவால் உள்ளது. உங்களில் ஒருவருக்கு சாக்லேட் காத்திருக்கிறது. அதை மிகவும் அழகாக வரைவது இந்த அழுக்கு பியாண்ட் களி என்று யாருக்குன்னு சொல்றது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் உள்ளது. நீங்கள் உங்க வாயால் வரைய வேண்டும், கைக்கல்ல. உங்களுக்கு 1 நிமிடம் மட்டுமே உள்ளது. ஆரம்பமாகிவிட்டது. நான் வெற்றி பெற வேண்டும், ஏனெனில் இங்கே யாரும் என்னை விட குளிர்ச்சியானவர் இல்ல. என்ன? நீங்கள் தோல்வியடைவீர். என்ன? ஏ குளிர். ஒரு சாக்லேட் கிணறும் நீளமாக இருக்க மறுதேயுமா? இல்ல, நான் ஜெயிக்க போகிறேன். செய்யாமல் நான் ஒரு அருமையான யோசனை பெற்றுவிட்டேன். தடுப்பு கொண்டு சாயத்தை முழுவதுமாக வைக்காமல் ஏன் காபி மட்டும் எடுக்கிறீர்கள்? அதை நான் எனது பெற்றுக்கொண்டேன். நான் முயற்சி செய்ய வேண்டும். ஐயோ, முயற்சி செய்தீங்களா? அது வேலை செய்ததா? உனக்கு உன்னையே பற்றிய வெட்கமா? நீ அவனை உதவ வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் நீ என்னை ஒப்பந்தம் செய்கிறாய். அதற்காக உன்னை பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இளைய இறகு அது இயல்பாக செயல்படுத்தும். சரி, நான் என்ன செய்யணும்? இல்ல, அது என்ன திராட்சையில் மயக்கமடைந்தது போல, அல்லது அதை விட மோசமாக. இல்ல, ஸ்டேசி நிச்சயமாக தோல்வி அடையும். சரி, அதானா? நீயும் சிரிக்கிறியா? அப்போது நீயும் தோல்வி அடைவாய். இன்னைக்கு உன்னை பார்த்ததே இல்ல. ஓ மை காட், நீ என்ன செய்றாய்? உனக்கும் நீ கட்டாயம் தகுந்த பெறுவாய். இல்ல, வேண்டாம். நண்பர்களே, நேரம் முடிந்து விட்டது. நீங்கள் அங்கே வரைந்ததை பேசி எனக்கு காண்பியுங்கள். ஜூலி, அந்த சிவப்பு பழுப்பு என்ன? சாயம் கொட்டியதா? நிச்சயமாக உன் முகத்திலும் இருக்கும். சுசி, நீயும் ஏன் முழுதும் சிவப்பு ஆக்கப்பட்டாய்? நீங்கெல்லாம் தக்காளி சாப்பிட்டாள்களா? இப்படி சித்திரங்களுடன் நீங்கள் வெற்றி பெற முடியாது. மைலோவின் வேலை கூட சிறப்பாக இல்லை, ஆனால் கொஞ்சமாவது அது சிவப்பு கரை இல்லை. மைலோ, நீ வெற்றி பெற்றாய். இல்ல, இது எல்லாம் எனது. வணக்கம். உங்களுக்கு ருசியான சாக்லேட். நாங்களும் சாக்லேட் சமையலாம். மற்றும் நாங்கள் பெற போகிறோம். இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆஹா, நான் வென்றதால் எனக்கு மகிழ்ச்சி. ஆஹா, அற்புதம். ஐயோ, சாக்லேட் எல்லாம் எங்கே? எல்லா பேர் அதை குடிக்க யார் முன் வருவார்கள்? உனக்கு அதில் அவமானம் இல்லை? அதுவெல்லாம் விடு, நீ முட்டாள். அமைதி. இந்த முறை உங்க பரிசு மிகவும் மேம்பட்டதாக இருக்கும். நீங்கள் அதை காண்கிறீங்களா? சிறிய நாய்களை கொண்டு வாங்க. சரி, விலை அவன் அல்ல, அவர் விட்டு நேர்ந்த முட்டாள்தான். உங்களால் இந்த முறை உங்கள் வாயால் வரைய வேண்டும். இதை நன்றாக செய்யுங்கள். சரி, நேரம் என்பது பழுத்ததை வரைவதற்கு புகழே இல்லை என நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறது உண்மையாவே அதிகமா இல்லை. ஒரு புன்னகையும் சேர்க்க வேண்டும். எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியல. என்ன வாசனை இது? ஏதாவது இறந்துட்டுதா அல்லது ஏதாவது கருகியவைடா? எனக்கு சலிப்பாக இருக்கும் போல இருக்குது. பரிசுகள். நான் என் கால்களை நீண்ட நாட்களாக கழுவவில்லை. உங்க பாதங்களை உடைய டிரான் செய்ய கடினம். அப்படின்னா உங்க மூட்டுகளுடைய டிரான் இறந்த குறுக்கு ஒன்றியல் இருக்குது. சிக்கல் இல்லை. என்னிடத்தில் இன்னும் நிறைய இவை போன்ற வடிகட்டி தாள்கள் உள்ளன. ஓ இல்ல. ஐயோ, பெண்மணிகளே, வரைவதை நிறுத்துங்கள். நீங்கள் என்ன வரைந்தீர்கள் என்று எங்களுக்கு காட்டுங்கள். அதுக்குள்ள ஆகிடுச்சு. மில்லா, இந்த கேக்கி சரியா இருக்கிறது, ஆனால் இன்னும் சிறந்ததை நான் பார்த்திருக்கிறேன். உதாரணமாக சூசியின் என்பதே அதுவானது. அது மிகச் சிறப்பு. வாவ். நீங்களோ? அது நல்லதில்லை. அவள் தோல்வியடைய விரும்பினாள் என்று நீங்கள் பார்க்க முடியும். ஆகட்டும், உண்மையான அழுக்கு அவளிடம்தான் இருக்கிறது. என்ன? ஆனால் சூசி என்னை உடல்நிலையற்றதாக்கினாள். இந்த பயத்தை நான் சாப்பிட விரும்புகிறேன்.
நீங்கள் அவசியமாக செய்ய வேண்டுமெனில் விதிகள் இப்படி இல்ல. என்ன கொடுமை! இதை சாம்பார் என்று நான் நழுவி விடுவேன். அவள் உண்மையில் அதை முழுவதும் சுவைச்சிட்டாளா? இல்ல, இது உண்மையான சாக்லேட் தான். அதனால் உங்களுக்கும் சில தேவையா பெண்களே? ஓ, உண்மையா நன்றி. தெரியுமா? இந்த சுற்றில் உங்களின் பரிசு மேன்மையாகும். மீன் குப்பைக்கு சமமான மூளை, மேலும் சுவையாகவே இல்லை. நீங்கள் சாஸ்களை வைத்து வரைவீர்கள். எனக்கு இது மிகவும் வேடிக்கையாகவும் வித்தியாசமாகவும் உள்ளது. சரி, நீங்கள் தொடங்கலாம். நேரம் முடிந்துவிட்டது. நான் முன்பு சாஸ்களை வைத்து வரையவே இல்லை. அதை அழகாக செய்ய முடிவது எனக்கு தோன்றுகிறது. பல இருக்கின்ற நான் ரொம்ப சிறந்த தேர்வை கொண்டிருக்க போறேன். மற்றும் ஏன் போலி உங்களுக்கு தேவையானது? நான் குப்பை கிடங்கல்ல. என் கருத்துல தொடங்கும் நேரமும் இதுதான். இது நான் இதுவரை வரைந்த மிகச் சுவையான ஓவியமாக இருக்கும். அந்த சாசுடன் தொடங்கலாம். முதலில் நான் பனீர் தொடங்க போகிறேன். இது மஞ்சள் நிறமோடு இருக்கிறதால் மோசமான மீன்களுக்கு நல்லது. அப்படியெனில ஆரம்பிப்போம். ஆமாம், என் டீ செல்கள் விரைவில் தீர்ந்துவிட்டது. நாமும் விரைவில் மாற்றுச் சொத்துக்களை தேட வேண்டும். எனக்கு தோன்றுகிறது இது நன்றாக வருகின்றது. ஓ! சூசியின் வரையறை கூட என்னை விட சிறப்பானது. நான் சீக்கிரம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீங்க சரி. எனக்கு 5 விரல்கள் உள்ளன. அதனால ஒரே நேரத்தில் 5 தூரிகைகள் வைத்து வரைய முடியும். இதற்கு புது மனம் வருகிறது. எனக்கு இது சரியாக தோன்றுகிறது. நீங்கள் கொஞ்சம் சுவைக்க கூடும். இது ருசியாக இருக்கிறது. இல்லை, இது போதுமானதாக இல்லை. எனக்கு இன்னும் அதிகமான சாஸ் வேண்டும். நிலா, நீ சாஸ் சாப்பிடுறியா? ஆனால் நமக்கு உருளைக்கிழங்கு கூட இல்லையே. அது அனிமே கிரேவின்னு நான் நினைக்கிறேன். அது பழம் கொடுக்குமா? இல்லை, நான் கண்டிப்பாய் தோல்வியடைவேன். சரி, நேரம் முடிந்து விட்டது. நான் இங்கு என்ன வரைந்துள்ளேன் என்று பார்க்க நேரம் வந்துள்ளது. எனக்கு செய்வதற்கு ஒரு விஷயமே உள்ளது. வரைவது மனதை அமைதிப்படுத்துவதாக இருந்தது. நான் காத்திருக்கிறேன். ஜூலி, நீ என்ன செய்யற? அவ மீன் மாதிரியே தேரல. லேலா, நீ தீட்டியதை எனக்கு காண்பி. ஆஹா, அதுவெல்லாம் நல்லா உள்ளது. இதுவரை நான் பார்த்த மிகச்சிறந்த பூச்சியான ஓவியம் இது. சுசி, நீதான் முயற்சிக்கவே இல்லை. நான் உனக்கு இந்த மீனை கொடுக்கணும். உனக்கு இது சாப்பிட நேர்ந்தா நன்றியா என நினைக்கிறேன். ஆனா இது மோசடி. ஏதோ ஒருத்தர் கெட்டமான மீனை கடிக்க வேண்டியிருக்கும். அத கடுப்பானதுன்னு நீ ஏன் நினைக்கிற? அது சமைக்கப்பட முடியாது. எனக்கு ஒரு அனல் மூப்பும் இருக்குது. அழுத்தித்த போச்சு. நான் இதை பயன்படுத்த தெரியவில்லை. ஆஹா, நீசல மீன் முடிந்தது. மீன் எவ்வளவு சுவையாக இருந்தது. எங்களுக்கு இறுதியாக ஒரு சிறந்த மதிய உணவு கிடைத்து விட்டது. பெண்களே, இப்போதைக்கு மிகவும் அழகான பரிசு உங்களை தேடி காத்திருக்கிறது. நாம் ஜாடை மீச போட்டி பண்ணணும். யார் சிறப்பா செய்வாரோ அவருக்கே குழந்தை கிடைக்கும். எப்பொழுதும் போல உங்கள்கிட்ட ஒரு நிமிஷம் உள்ளது. இது ஆரம்பிக்குது. நான் என்னமே ஒரு குழந்தை போலவே இருக்கிறேன். அதனால் அதிக விவரங்களை செய்ய வேண்டியதில்லை. உண்மையாக நீ உன்னை அதிகமாக மதிப்பிடுகிறாய். நான் வெல்லப் போகிறேன் என்பது அனைவருக்கும் தெளிவாக உள்ளது. உனக்கு கண்ணாடியை நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தாதீர்கள் என்று யாரும் சொன்னாரா? நீங்க வெறும் கண்ணாடி இல்லாம என்ன விதம் அழகான மேக்கப் செய்யறதுன்னு எனக்கு புரியல. அது ரொம்ப ஈஸியா.
நான் கிட்டத்தட்ட முடித்து கொண்டே இருக்கிறேன். உங்கள் எல்லாருடனும் நான் தவிர்த்து போக முடியவில்லை, ஏனெனில் எனது மேக்கப் மிக்ஸ் இருந்தது. வாவ், அவை அனைத்தும் பழக்கப்பட்டு அவள் அதை பயன்படுத்தப்படுகின்றன. செய்யக்கூடாத விதமாக கண்ணாடியை பயன்படுத்துகிறாள். எனக்கு தோணுது அவள ஒரு பாட்டம் கத்துக்கிட்டாள். நான் சம்மதிக்கிறேன். இப்ப நானும் சோர்வடைந்து போயிருக்கிறேன். ஏய், நீ என்ன செய்யற? ஏன் நீ உன் மேக்கப்ப கெடுத்துடுவ? இப்போ நான் கண்டிப்பா தோல்வி அடைவேன். எனக்கும் அந்த அழகான குழந்தை வேண்டும். ஒரு போட்டியாளரை நீக்கிறதுக்கு எனக்கு ஒரு யோசனை உள்ளது. உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நீங்க உங்க நகங்களை கொஞ்சம் மட்டும் முடிக்கல. நான் உங்களை உதவ முடியும். நான் நல்லவன் அல்ல. நான் மகிழ்ச்சி அடைவேன். இப்போ உனக்கு நல்லா தெரியுது. நீ பூனை மாதிரி இருப்ப. ரொம்ப நன்றி. நம்ம 4 நண்பர்கள் என்பது எனக்கு எப்பவும் தெரியும். அதனால இந்த அழகான பையனை யாருக்கு சரியாக கிடைக்குதுன்னு நிர்ணயிக்கலாம். ஜூலி, நீ இத பார்த்து கூட முடியாது. நீங்க என்னுடைய அழகுணர்வை நிறுவுகிறீங்க. சூசி, இதென்ன நீ பண்ணது? நம்ம பைரட்ஸ் போல விளையாடிட்டு இருக்குதுல்ல. பட் மெல்லோவனோட மாஸ்க் அப்னு ரொம்ப அழகா வந்துச்சு. எனவே பிளஃபி இப்ப அவளோட நண்பர்கள் ஆகி விடுவான். அதனால் நான் உன்னை காதலிப்பேன். நீங்கள் வருவீர்கள். ஓ ஐயோ, எனக்கு தோன்றும்தால் மாலி பூனை குட்டிகளுக்கு ஒவ்வாமை. அதற்கு இல்லை, நாமே ஒரு மிருதுவான ஒன்று வைத்துக் கொள்வோம். ஓ, வணக்கம். பெரும்பாலான காலமும் நாம் ஒரு மருத்துவரை அழைக்க வேண்டும், சரிதானே? பிளபி, அமைதியாக இரு, எதையும் தொடாதே. முதல் சுற்றில் எனக்கு சுவையான பான்கேக் தயாரிக்கவும். அது முடிந்துவிடும். எளிதாக கை எனக்கு உதவும். சரி ஃபேரனே, அப்பா பாட்டி தவிர உனக்கு சுவையான தோசைகள் யார் சமைப்பார்கள்? யாரும் இல்லை. நீ குழந்தையாக இருந்த போது இருந்து நான் உனக்காக அவற்றை சுடுகிறேன். எனக்கு சிறந்த சமையல் முறை தெரியும். எவ்வளவு சுவையாக மணக்கிறது. கை எனக்கு கொஞ்சம் காகாவோ கொண்டு வா. அதனால் பான்கேக்குகள் சுவையாகவும் மேலும் கருப்பாகவும் இருக்கும். அதனால தோசைகள் உடனே மிகவும் அழகாக மாறும். அவற்றை சாப்பிடுவது மிகவும் இனிமையாக இருக்கும். புதன்கிழமை மீண்டும் அதே செய்கிறது. பான்கேக்குகளை இரண்டதாக மாற்ற முயற்சிக்கிறது. ரெயின்போ, நீ என்ன செய்யற? சரி, எனக்கு மிகவும் சுவையான பான்கேக் சமைக்க நேரம் வந்துவிட்டது. இதற்கு ஒரு விசித்திரமான நிறமும் இருக்கும். கருப்பாக அல்ல, ஆனால் வண்ணமயமாக. விசித்திரம். ஏன் இந்த பான்கேக் கலவை பிழியப்படவில்லை? ஓ, கண் பகுதியில். பெரிய விஷயம் இல்லை. இதுவும் ரொம்ப சுவையா இருக்கு. என்ன ஒரு அழகான யூனிகார்ன். அது உண்மையிலேயே அழகாக இருக்கிறது. நல்ல வேலை. என் பான்கேக்குகள் போலவே உன் பான்கேக்குகளும் சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதுவரை நான் ஏற்கனவே ஒரு மலை அளவுக்கு பான்கேக்குகளை சுட்டுவிட்டேன். மேலே கொஞ்சம் வெண்ணெய் சேர்க்கவும். மேபிள் சிரப் சேர்ப்பதும் நல்லது. என் பேத்தி அதை மிகவும் விரும்புவாள் என்று எனக்கு தெரியும். En fresh hierkuri al tetrierige cell. First like sauter am curry strawberry syrup utruwen. Sex spidas for yan I was ringa me criche. Bill cella celantical kuri அதிகமாக இருக்காது. எவ்வளவு பயங்கரம்! இந்த பான்கேக்குகள் உண்மையில் மிகவும் பயங்கரமாக இருக்கின்றன. எங்கள் நீதிபதி எந்த பான்கேக்குகளை விரும்புவார் என்று பார்ப்போம். அனைத்து பான்கேக்குகளும் மிகவும் ருசியாக இருக்கின்றன. ஆனால் யூனிகார்ன் பான்கேக் மிகவும் நகைச்சுவையாக தெரிகிறது. இது எப்படி ருசிக்கிறது என்று பார்ப்போம். அற்புதம்! எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இப்போது நான் பாட்டியின் சிறப்பு பான்கேக்குகளை சுவைக்கப் போகிறேன். பார்ப்போம். அவை எப்போதும் போல நிஜமல்லாதவை. கடைசியாக இவை மட்டுமே மீதம் இருக்கின்றன. அவை எவ்வளவு பயங்கரமாக உள்ளன. இவை சிலந்திகள். புதன்கிழமை. எனக்கு அவற்றை பார்த்தால் பயமாக இருக்கும் என்று தெரியாதா? எனவே உடனே இந்த பூச்சிகளை என் பான்கேக்கில் இருந்து அகற்றி விடுவேன். இப்போது அவை எவ்வளவு சுவையாக உள்ளன என்பதை அறிய முடியும். அவை மிகவும் நன்றாக உள்ளன. ஆனால் வெற்றியாளரை தேர்வு செய்வது மிகவும் கடினம். எப்போதும் பாட்டியின் பான்கேக்குகள் சிறந்தவை. ஆகவே இதுவே வெற்றியாளர். பெண்ணே,
கோபப்படாதே, ஒரு நாள் உனக்கும் அதிர்ஷ்டம் வரும். இப்போது எனக்கு சில பிரெஞ்ச் ஃப்ரைஸ் சமைக்க வேண்டும். அது எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் உருளைக்கிழங்கை அடிக்கடி வறுக்க மாட்டேன். கை வழியிலே வராதே, நான் உருளைக்கிழங்கை தோல் உரிக்க வேண்டும். ஏய் ரெயின்போ, நீ எங்களை தொந்தரவு செய்கிறாய். என்ன? ஓ, மன்னிக்கவும். துருப்பிடிக்காததால் நான் எதையும் கேட்கவில்லை. இனிமேல் நான் கவனமாக இருப்பேன். எப்படியோ என் உருளைக்கிழங்குகள் கிட்டத்தட்ட தோல் சீவப்பட்டு விட்டன. அதை நன்றாக வெட்ட வேண்டும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், ஏனெனில் துண்டுகள் சரியாக பிரெஞ்ச் ஃப்ரைஸ் போல இருக்க வேண்டும். நான் அதை செய்துவிட்டேன், ஆனால் ஏன் வெவ்வேறு நிறங்களில் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யக்கூடாது? இது மோடினலா இருக்குது. அதுக்கு மேலாக இது தனித்துவமானது. பிராவோ ரெயின்போ, நீ எப்போதும் அற்புதமாக இருக்கிறாய். பாற்று எண்ணெய் சர்க்கரை வந்துருச்சாதா? ஏன் இவ்வளவு ஊற்றுகிறாய்? சரி, பாட்டி, உங்களின் உதவிக்கு நன்றி. முதல் தொகுப்பு உருளைக்கிழங்குகள் ஏற்கனவே முடிந்துவிட்டது. நீங்கள் வெறும் துண்டுகளை அழகாக ஒரு தட்டில் ஒழுங்குபடுத்த வேண்டும். இதோ, இது அற்புதமாக இருக்கிறது. எனக்கும் பொரிக்க நேரம் வந்துவிட்டது. நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கிறேன், மேலும் அடுப்பை சூடாக்க வேண்டும். இப்போது எண்ணெயில் உருளைக்கிழங்குகளை சேர்க்கலாம். இது எரியாமல் கவனமாக செய்ய வேண்டும். நீ புதன்கிழமை, நான் சட்னி கொஞ்சம் கடனாக வாங்கலாமா? நான் கொஞ்சம் எடுப்பேன், நன்றி. சரி, என் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் கிட்டத்தட்ட தயாராகிவிட்டது. அதை ஒரு தட்டில் வைக்க மட்டுமே உள்ளது. என் பேத்தி மகிழ்ச்சி அடைவாள். இதோ. ஆஹா, நானும் இங்கே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீங்கள் ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? இப்போது நான் உங்களுக்கு உண்மையான பிரெஞ்ச் ஃப்ரைஸ் என்ன என்பதை காட்டுகிறேன். கேண்ட், ஒரு கருப்பு எண்ணெய் கொண்டு வாருங்க. அட சுத்தி. ஓ இல்ல, நான் எப்போதும் மறந்து விடுகிறேன். மற்றொரு பக்கத்தையும் தெளிக்க வேண்டும். ஆனால் சரி, நான் எப்படியும் உருளைக்கிழங்குகளை கருப்பாக வண்ணம் பூச போகிறேன். இதை உணவு பசை வண்ணத்துடன் செய்வேன். கேண்ட், உன் உதவிக்கு நன்றி. காண எடுத்து செல்லலாம். இப்போது என் பனி உருளைக்கிழங்குகளை அழகாக ஒழுங்குபடுத்துவது. இந்த சுற்றில் என் உருளைக்கிழங்குகள் வெல்லும் என்று எனக்கு நிச்சயமாக தெரிகிறது. கொஞ்சம் கெட்சப், அருமை. எவ்வளவு அழகாக இருக்கிறது எல்லாம். எங்கே தொடங்குவது? ஒருவேளை முதல் ஒன்று புதன்கிழமையின் உருளைக்கிழங்குகள் ஆகலாம். அவள் மீண்டும் ஏதோ கருப்பு செய்தாள். அது குறைந்தபட்சம் சுவையாக இருக்கும் என நம்புகிறேன். எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் நிறுத்த முடியவில்லை. எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சாப்பிட விரும்புகிறேன். ஆஹா, இப்போது எதுவும் இல்லை என்பதில் வருத்தம். பிராவோ, இது மிகவும் நல்லது. சரி, பாட்டியின் உருளைக்கிழங்கை சுவைக்க நேரம் வந்துவிட்டது. இது மிகவும் சுவையாகவும் இருக்கிறது. நீங்கள் மிகவும் நல்லவர்கள். மேலும் எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மிகவும் பிடிக்கும். அதனால் நான் அவற்றை ஏற்கனவே சாப்பிடுகிறேன். ஓ, கடைசி ஒன்று. ஏன் அவள் வெறும் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் சாப்பிட முடிகிறது? மூன்றாவது ரெயின்போவிலிருந்து இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ ஆம், இது சுவையாக மட்டுமல்ல, மிகவும் அழகாகவும் இருக்கிறது. இதையும் ஒரே நேரத்துல சாப்பிடுவேன். ஆஹா, நான் அதிகமாக சாப்பிட்டு விட்டேன். எண்ணெய் பிடி. பெண்களே, நாமெல்லாம் வென்று விட்டோம். வெள்ளிக்கிழமை கையில் என்ன ஒரு மோசமான கையெழுத்து. மிகவும் மோசமாக இருக்கிறது. இந்த முறை எனக்கு ஒரு பர்கர் வேண்டும். நீ என்னை ஏமாற்ற மாட்டாய் என்று நம்புகிறேன். அது முடிஞ்சிடும். எளிது. நான் இன்னும் பர்கர்கள் சமைக்கல, ஆனால் அதுல எதுவும் சிக்கலானது இல்லை என்று நினைக்கிறேன். கத்தி எங்க? இது புதன்கிழமை கத்தியை கவனமாக பயன்படுத்தவும். இவை விளையாட்டு பொருட்கள் அல்ல. சரி, பனை கற்றையை 2 துண்டுகளாக வெட்டி ஒவ்வொரு துண்டையும் வாணலியில் வறுக்க வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் கட்லெட் சமைக்க தொடங்கலாம். அது மேன்மையாக இருக்கிறதா இல்லையா என்பது முக்கியமல்ல. முக்கியமானது இது உண்மையில் சுவையாக இருக்க வேண்டும். கொஞ்சம் சீஸ் சேர்த்தால் கேடு இல்லை. நீங்க பர்கர் சேர்க்க தொடங்கலாம். ஒரு ஃபன், ஒரு லெட்யூஸ், வின்பிஸ், சீஸ், அவனுமே கொஞ்சம் சாஸ், டாடா பர்கர் ஷர்ட், ஒரு பனைப்பிடி. ஓ,
நான் அதை பயமுறுத்தியதாக நினைக்கிறேன். அப்படி பைய நினைக்கல. இனி வானொலி இல்லை, பரவாயில்லை. நான் சிண்டிக்காக எனது சுவையான இனிப்பு பர்கரை சமைக்க போகிறேன். அவள் இதனால் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவாள். பண்களை பதிலாக நான் டோனட்களை பயன்படுத்துறேன். மேலே சில சாக்லேட் மற்றும் அடுத்தது சில சுவையான சாஸ். இது உண்மையில ரொம்ப புளிப்பா இருக்குது, ஆனா ரொம்ப நல்லது. இப்பொழுது சில மார்ஷ்மெல்லோஸ் மற்றும் மார்மலேட்ஸ், ஸ்ட்ராபெரி சிரப். பின்னர் நான் சர்க்கரை மற்றொரு டோனட் பகுதியால் மூடுவேன். இவ்வளவு சர்க்கரை. ஆங்கில பர்கருக்கு மேல் பண்ண போறேன். அது ஒரு தலை வடிவில் இருக்கிற பர்கர். மோஸ்ட்லி நான் சுவேன் கட்லெட் இருக்கணும். நான் நிச்சயமாக கருப்பு பண்களை பயன்படுத்துவேன். அதுல நான் ஒரு சீஸ் துண்ட வைப்பேன். சீஸ் வழியாக நான் காட்டுவது போல வெட்டப்பட வேண்டும். மேல் பணியில் 2 துளைகள் செய்வேன். கெண்ட், எனக்கு கொஞ்சம் மஸ்டர்ட் கொண்டு வா. சில துளைகள். இப்போ நான் அங்கே மஸ்டர்ட் வைக்க போகிறேன். கெண்ட், நீ சீக்கிரம் செய்யலாமே. அதை நேரா ஊற்றுகிறேன். Beim Brin allerlei sur de recovery und ich wonder Versrien Sonntag Borban. Malmers Sauce. Burger, kita tatayachin sauce, dala kuchilin samkrilled sunspread vines. Creepy and வச்சிருந்தார் பாருங்க. அவன் அன்புரையும் விழுங்க தயாரா இருக்கிறேன். சிண்டி, விரைவாக அதை சாப்பிடு. எவ்வளவு குளிர்! ஓ வென்ஸ்டே, நீ மீண்டும் என்னை பயமுறுத்துகிறாய். அப்படியென்றால் பர்கர் முழுமையாக இருக்கிறது. அவை மார்மலேட் கண்களா? அவையே நான் அவற்றை விரும்புகிறேன். இப்போது பர்கர் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். தொப்பி வடிவத்தில் அதை உருவாக்கும் யோசனை மிகச் சிறந்தது. மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் அதிகமாக சாப்பிடாமல் இருக்க அடுத்த பங்கேற்பாளரிடம் செல்வேன். பாட்டி என்னக்காக என்ன தயாரிச்சிருக்கிறாருன்னு பார்ப்போம். உங்க பர்கர் நிச்சயமாக ருசியாக இருக்கிறது, ஆனால் இது சாதாரணமாக இருக்கிறது. நான் இன்னும் அதிகம் எதிர்பார்த்தேன். ரெயின்போ என்ன செய்துள்ளார் என்று பார்ப்போம். அவளின் பர்கர் நிஜமல்லாதது போல தெரிகிறது. எனக்கு இது சுவையாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். சுவையாக இருந்தாலும் இனிப்பு. நான் மதிய உணவு சாப்பிட விரும்பினேன். எனவே இந்த சுற்றில் புதன்கிழமை வெற்றி பெறுகிறது. இறுதியாக வெற்றி வரும் என்று எனக்கு தெரியும். இந்த முறை எனக்கு தாகமாக இருக்கிறது. ஒரு காக்டெயில் மூலம் என்னை ஆச்சரியப்படுத்துங்கள். நான் உன்னை ஆச்சரியப்படுத்த முடியும். இது முடிஞ்சிடும். ஒரு காக்டெயில் என்று சொல்றீங்களா? நான் முயற்சிக்கிறேன். கெண்ட், என்னை தொந்தரவு செய்யாதே. சரி, இங்கே இந்த ஆடம்பரமான மில்க் ஷேக்குகள் எப்படி தயாரிக்கப்படுகின்றன? முதலில் பால் பயன்படுத்த வேண்டும் என்று தெரிகிறது. ஆனால் அதில் முழு சாக்லேட் பார் ஒன்றை உருக்கினால் அது சிறப்பாக இருக்கும். அதை உள்ள வச்சு நல்லா கலக்குவோம். நான் அந்த காக்டெயில ஒரு பிராண்டட் மக்களை பால் மாடுவேன். சிண்டி கில்ச்சரோட இருப்பாள் அப்படின்னு நம்புறேன். அவளுக்கு காகாவோ பிடிக்க வேண்டும் எனக்கு தெரியும். எனவே அவளுக்கு என் காக்டெயிலும் பிடிக்க வேண்டும் நம்புறேன். காகாவை விளையாடுவது சலிப்பாக இருக்கிறது. ஏன் ஒரு குளிர்ச்சியான ரெசிபி படி ஒரு காக்டெயில் செய்யக்கூடாது? முதலில் எனக்கு ஒரு வெள்ளை சாக்லேட் பார் வேண்டும். அதை எடுத்துக்கொண்டு மீதியை பால் சேர்த்து உருக்குவேன். வெள்ளை சாக்லேட் உங்கள் காக்டெயில பழுப்பு கசிவாக மாற்றாது. இப்போது கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சமா கண்டிப்பாக. முக்கியமானது என்னவென்றால் இது ருசியாக இருக்கிறது. இப்போது நீங்கள் கொஞ்சம் பால் சேர்க்கலாம். ஐயோ, ஓ, அது கொஞ்சம் அழுக்காகிச்சு. ஆனா பரவாயில்ல, பால் ருசியா இருக்குது, அதனால நான் ருசியா இருக்கேன் அப்படின்பதை குறிக்குது. என் காக்டெயில மேலும் பிரகாசமாக்க நான் கொஞ்சம் உணவு நிறம் விடுவேன். அது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது அதை கிளறுவோம். சரியானது. நீங்கள் உணர்வுடன் கூட பரிசோதிக்கலாம். உதாரணமாக அலங்கரிக்கப்பட்ட ஜாரில் ஒரு காக்டெயில் பரிமாறலாமே. சிண்டி இப்படிப்பட்ட ஒரு செயலை மதிப்பார் என்று நினைக்கிறேன். வாவ், அதில் ஊற்றுகிறேன்.
இப்போ கொஞ்சம் விசேடப்பட்ட கிரீம் சேர்க்க நேரம் வந்துச்சு. ஏனெனில் இது மிகை ஆகாது. அனைவருக்கும் இது பிடிக்கும், எனக்கும். மேலும் மார்ஷ்மெல்லோஸ் மறக்காதீர்கள். இப்போ ஒரு ஸ்ட்ராபெர்ரி எட்ஜாட். புதன்கிழமை. ஓ சரி, நானும் ஒரு ரொம்ப தனித்துவமான காக்டெயில் செய்வேன். முதலிலே அது ஒரு குளிர்ந்த மண்டையில் இருக்கும். இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராபெர்ரி சிரப், இது அருமையாக இருக்கும். அதுக்கு பிறகு நான் வழக்கமான காக்காவை உள்ள ஊற்றுவேன். ஆனால் அதை இன்னும் சுவாரஸ்யமாக்குவதற்காக நான் அதனோட கிரீமை சேர்த்துடுவேன். என்னிடமும் வௌவால்களின் வடிவில் ஜெல்லி மிட்டாய்களும் உள்ளன. சிண்டி கண்டிப்பாக இதை விரும்புவாள். தயார். சிண்டி, வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க நேரம் வந்துவிட்டது. புதன்கிழமை உன் காக்டெயில் மூலம் தொடங்கலாம். இது மீண்டும் பயங்கரமாக தெரிகிறது. இந்த பயங்கரமான மார்மலேடை நான் கண்டிப்பாக சாப்பிட போவதில்லை. சுவையானது, ஆனால் மிகவும் சாதாரணமான காகாவோ போல தெரிகிறது. பாட்டி என்ன தயாரித்திருக்கிறார் என்று பார்ப்போம். அவரிடம் எல்லாவற்றிலும் அழகான குவளை இருக்கிறது. வாவ், மீண்டும் காகாவோ, மிகவும் எளிது. ரெயின்போவின் காக்டெயில் மிகவும் சுவாரஸ்யமாக தெரிகிறது. இதனால் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று நம்புகிறேன். ஏ வாவ், எவ்வளவு டாப்பிங்ஸ்! இதோ இது ஒரு உண்மையான காக்டெயில். ரெயின்போ, இந்த முறை வெற்றி உன்னுடையது. ஹூரே, நான் மிகவும் முயன்றேன்.